ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 13 லட்ச ரூபா சம்பளமாக கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஜாப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஜாப் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அதாவது கவர்மெண்ட் இருக்குல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்க வந்து ஏர்போர்ட் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து ஜாப்ஸ் எடுக்கிறாங்க. இந்த ஜாபுக்கு வந்து 3 கேட்டகரி கீழே வந்து ஜாப் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு மினிமம் பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஜாப் வந்து இந்த டைப்பான ஜாப்ஸ் வந்து எப்போவா தான் கிடைக்கும். ஸோ இந்த ஜாப் நீங்கள் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு லைஃபே செட்டில்மே இருக்கும். ஸோ வாங்க இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயிலும் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி நம்ம போடக்கூடிய வீடியோ டெய்லி அப்டேட்டுக்காக வாட்ஸ்அப் சேனலும் ஃபேஸ்புக் குரூப் வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருப்பேன். அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா டேட்டா நீங்கள் வெப்சைட்டுக்கு வந்துடலாம். ஸோ இதுதான் இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன் வேரியஸ் டிசிப்ளின் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது முழுக்க ஒரு பப்ளிக் செக்டர், அதாவது கவர்மெண்ட்டோட ஒன் ஆஃப் த செக்டர் தான் இதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கேட்டகரி கீழெலாம் உங்களுக்கு போஸ்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். மொத்தம் 3 விதமான கேட்டகரி கீழே வந்திருக்கு. ஒன்று ஃபயர் சர்வீஸு, இன்னொன்று ஹியூமன் ரிசோர்ஸு, இன்னொன்று ஆஃபிஷியல் லாங்குவேஜ். இதுக்கு வந்து டோட்டலாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 90 ஜாப்ஸ் போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. அதேமாரி உங்களுக்கு அன்ரிசர்வ்டு கேட்டகரிலையும் ஜாப்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு கேட்டகரியில் ஜாப்ஸ் போஸ்டிங் இல்லை அப்படின்னா நீங்கள் அன்ரிசர்வ்டு கேட்டகரியோடு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒன்லி நீங்கள் ஆன்லைன் மூலியம் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஜாபுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்போ ஆன்லைனில் உங்களுக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆகும்னா 17/2/2025. எப்போ க்ளோசிங் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18/3 க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த ஜாபுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு. அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் உட்காந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி சாய்ஸ் வைஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது முழுக்க ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். முதல்ல உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸில் நீங்கள் எஜுகேஷனை பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் எதாவது முடிச்சிருக்கணும். அதில் இல்லைனா இன்ஜினியரிங் டெக் எதாவது முடிச்சிருக்கணும். ஃபயர் இன்ஜினியரிங் அப்படி இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா ஆட்டோமொபைல், இந்த கேட்டகரி கீழே நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க மென்ஷன் பண்ணலை. இங்கே பாருங்கள், நோ எக்ஸ்பீரியன்ஸ் நீடட். அதாவது உங்களுக்கு நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலே இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் ஹெச்ஆர் கீழே எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் கிராஜுவேட் ஆகிருக்கணும், எம்பிஏ இல்லைனா ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் வந்து ஹெச்ஆர்எம், ஹெச்ஆர்டி, பிஎம், ஐஆர், லேபர் வெல்ஃபேர் இதில் ஏதாவது நீங்கள் வேலை பார்த்துருக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு எலிஜிபிள். அதாவது நீங்கள் கிராஜுவேட் அண்ட் எம்பிஏ முடிச்சிருக்கணும், ஃப்ரெஷர். இன்கேஸ் நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக வரீங்க அப்படின்னா, அதாவது வேறு ஏதாவது கேட்டகரி கீழே வரீங்க அப்படின்னா ஹெச்ஆர்எம், ஹெச்ஆர்டி இதில் வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு பட்சத்தில் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். இதுக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணலை, ஃப்ரெஷ் எலிஜிபிள். அடுத்து அஃபிஷியல் லாங்குவேஜான ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இதில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் இன் ஹிந்தி இல்லை இங்கிலீஷ் வந்து படிச்சிருக்கணும். அதில் இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்டாகவும் ஹிந்தி ஒரு சப்ஜெக்டாகவும் எடுத்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்லேஷனாக வந்து நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஹிந்தி டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு ஹிந்தி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் அவர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமான வயது வரும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான வயசு பார்த்தீங்கன்னா 27 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மினிமமாக 18 வயசு முடிஞ்சிருக்கணும். இதுக்கான டேட்டு கொடுத்துருக்காங்க 18/3/2025 வயசு, அதாவது அந்த இயருக்குள்ளே உங்களுக்கு 27 வயசு இருக்கணும். அதேமாரி உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்னால உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இந்த போஸ்ட் வந்து நார்மலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு என்னதுக்கு அப்ளிகபிள் ஆகுமோ அது எல்லாமே அப்ளிகபிள் ஆகுது. அதாவது எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸு, ஓபிசிக்கு 3 இயர்ஸு, 10 இயர்ஸ் வந்து பிடபிள்யூடி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் உங்களுக்கு சேலரி எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பே ஸ்கேல் வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் இது வந்து குரூப் பி கீழே வருது. இ லெவல், அதாவது E1 கேட்டகரி கீழே வரதுனால உங்களுக்கு சேலரி மினிமமாக 40,000 ரூபா கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், உங்களுக்கு அடிஷ்னலாக டியரன்ஸ் அலவன்ஸு, ஹெச்ஆர் அதர் பெனிஃபிட்னு சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 13 லட்ச ரூபா. அப்போ பார்த்தோம்னா மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு சம்பளம் கையில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு சிடிசி இவ்வளோ வரும் இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன நேஷனாலிட்டி வேணும், உங்களுக்கு என்ன ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஸோ நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் முதல்கொண்டு கேட்டிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி கீழே வரீங்கன்னா அவங்களுக்கு கம்யூனிட்டி என்ன வேணும் அப்படின்னு எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க.
ஒன்ஸ் டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுற எலிஜிபிளோ அவங்களுக்கு மட்டும் நாங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து அட்மிட் கார்டு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெகுலராக வெப்சைட்டோட லிங்க் அதை வந்து இமெயிலில் வந்து செக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்துருக்கிறதுல உங்களுக்கு ஸ்பேம் போர்ட்டில் கூட வந்து கிடக்கலாம். அவங்களுக்கான அப்ளிகேஷன் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதேமாரி இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது. நீங்கள் எல்லா கொஸ்டினும் தாராளமாக அட்டன் பண்ணலாம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான் இருக்கிறனால உங்களுக்கு சிலபஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலபஸ் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு அட்டன் பண்ணாலே போதும். இதில் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் எக்ஸாம் தவிர்த்து இன்னொரு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே மட்டும் உங்களுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு ஃபயர் டிபார்ட்மெண்ட் கீழே ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கிறனால உங்களுக்கு டிரைவிங்கு, அப்புறம் ஃபிசிக்கல் என்ட்யூரன்ஸ் டெஸ்ட், அதாவது ரன்னிங்கு, கேஷுவாலிட்டி கேரிங், லிஃப்டிங்கு, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கயிறு ஏறுறது அது எல்லாமே டெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அதாவது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் ஃபயர் சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்க எந்த இதுக்கும் ப்ரிப்பேர்டாக இருந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலாக மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்குமே உங்களுக்கு தனியாக மார்க் இருக்குது. நீங்கள் எல்லா டெஸ்ட்லையும் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதான் ஓவராலாக கொண்டு வருவாங்க. இதில் யாரெல்லாம் அவங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு தான் அடுத்த வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் ஃபயர் சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு லைசன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டில் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு லைட் லைசன்ஸ் இருந்தாலே போதுமானது. ஸோ அதை வச்சு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். ஸோ அடுத்து லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹவு டு அப்ளைல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும், எப்படி அப்ளை பண்ணணும், எந்த போர்ட்டல் போகணும், எதில் கிளிக் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 1000 ரூபாய் இருக்கும் இந்த ஜாபுக்கு, இன்க்ளூடிங் உங்களுக்கு ஜிஎஸ்டி ஆட் பண்ணி சொல்கிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் பேமெண்ட் கிடையாது அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு, அப்புறம் வந்து உமன்ஸ்க்கு வந்து எந்த விதமான பேமெண்ட்டும் கிடையாதுங்க. பாருங்கள், உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் ஆர் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் பேமெண்ட் பி, அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அண்டு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக ஃப்ரீயாகவே இதுக்கு எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரி இமெயில் யூஸ் பண்ணணும், உங்களோட கேட்டகரிக்கில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸு ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னா அப்ளை பண்ணுங்கள். அதேமாரி இதில் நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ ஈஸியாக நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டின் எழுதிட்டு அப்புறம் ராங் கொஸ்டின்லாம் கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ தட்ஸ் இட் டுடே வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரெல்லாம் ஏர்போர்ட் டிபார்ட்மெண்ட் கீழே வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் கைஸ். ஆல் த பெஸ்ட்.